We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 110. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that you would speak to us through your word. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. விசுவாச ஜெபம், praying with faith. You know, my friends, prayer is not intended to do something for God. ஆண்டவர், நாம் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவருக்காக ஏதோ செய்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது. நாம் ஜெபம் செய்யாவிட்டால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று அர்த்தம் கிடையாது. God does not need prayer for him to exist. He is God whether we pray or not. நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ அவர் தேவனாகவே இருக்கிறார். Prayer is for our benefit because it keeps us connected to God. ஜெபமானது ஆண்டவரோடு இணையக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய நிலைமையும் இந்த நிலைமையும் மாறும் என்று நினைப்பூட்டுவதற்கு ஜெபம் ஒரு கருவியாக இருக்கிறது. Prayer is a tool, it's an instrument that reminds who we are in Christ. It reminds us that this situation will pass too. To remind us that we have a God who is above this broken world system. இந்த உடைந்து போன இந்த உலக அமைப்பை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்று ஞாபகப்படுத்துவதற்கு ஜெபம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறது. சங்கீதம் 121:1-2 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஒத்தாசையானது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதாம். நம்முடைய கண்களை அவரை நோக்கி பார்க்கும்படியாக வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. அதை வாசிக்க கேட்போமே. God is our help and he is above us. So scripture reminds us to lift up our eyes to above the hills because our help comes from God who is the maker of heaven and earth. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். And prayer, my friends,
is a way for us to keep our eyes on him. ஜெபமானது நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்று அது நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறது. In Luke chapter 18 verses 1 to 8, Jesus uses the parable of the unjust judge to teach about persistent prayer that is spoken in faith. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை இயேசு ஒரு ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அநீதியான நியாயாதிபதியை குறித்த ஒரு ஓமை. அந்த ஓமையை வைத்து நாம் எப்படி விடாமல் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். Now this is the first thing that Jesus teaches his disciples, that prayer must be persistent. இயேசு இந்த ஓமையை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு இந்த ஓமையை சொல்வதற்கு முன்பதாகவே இதை சொல்கிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை சொல்லுகிறார், ஜெபமானது விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதை வாசிக்க கேட்போமே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த உவமையை அவர் கற்றுக் கொடுத்தார். A widow in the parable kept approaching this unjust judge for justice. அநீதியான நியாயாதிபதியை நாடி வரக்கூடிய ஒரு விதவை குறித்து நாம் கவனிக்கிறோம். அந்த விதவையானவர் நீதிக்காக அவர் நாடிக்கொண்டிருக்கிறார். யாரை நாடுகிறார்? இந்த அநீதியான நியாயாதிபதியை நாடுகிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். The widow here in those days, a widow in those days were the most vulnerable in society. மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த விதவைகள். விதவைகள் நாட்களிலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆகையாலே இவர்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக சமுதாயத்திலே இருந்தார்கள். A widow was most vulnerable because there was no one to take care of her, no one to guard her, no one to provide for her. So therefore she was one of those who was the most vulnerable in the society. And Jesus uses this person, this widow, as an example for prayer. இந்த விதவையை ஒரு விதவையை வைத்து ஒரு உதாரணமாக வைத்து ஜெபத்தை குறித்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Through her persistence, the judge who does not fear God and respects men replies to her favorably. இந்த விடாமுயற்சி, இந்த விதவையினுடைய விடாமுயற்சியினாலே இந்த மனுஷனானவன், அநீதியான நியாயாதிபதியானவன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல, மனுஷனுக்கு மரியாதை செலுத்தக்கூடியவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அதை இயேசு இதை இந்த ஓமையிலே சொல்கிறார். 18வது அதிகாரம் 5வது வசனம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இந்த மனுஷனானவன், அநீதியான நியாயாதிபதியானவன் எப்பொழுதுமே எனக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுதுனாலே அவன் நியாயம் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. Because she persistently, this widow persistently sought the unjust judge, he who did not fear God or respect men answered her favorably and gave her justice. இந்த மனுஷனானவன் அவன் தொந்தரவு செய்யப்பட்டதினாலே அந்த விதவைக்கு அவன் நியாயத்தை வழங்கினான் என்று வேதம் சொல்கிறது. Jesus encourages the disciples to persevere likewise in prayer because God always listens to their prayers, unlike the unjust judge. இந்த ஓமையிலே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையாலே நீங்கள் விடாமுயற்சியோடு சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு இந்த ஓமையிலே கற்றுக் கொடுக்கிறார். In this parable, God is not likened to the unjudged judge. இந்த ஓமையிலே தேவன் இந்த அநீதியான நியாயாதிபதிக்கு சமமாக இல்லை, ஆனால் சீஷர்கள் தான் இந்த விதவைக்கு சமமாக இருக்கிறதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். In this parable, you and I might mistake that God is likened to the unjust judge. No,
Jesus likens the widow to the disciples. Instead, the disciples are likened to the widow who was in the most vulnerable state. சீஷர்கள் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். எப்படி அந்நாட்களில் ஒரு விதவையானவர் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாளோ, அதே போல இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்காக வாழும் பொழுது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus here says to the disciples, just as the widow is in a very vulnerable state, you who follow me will be found in vulnerable states. And when you are found in a vulnerable state, do not lose heart but persist in prayer. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இந்த உவமை மூலமாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். The disciples who are in a vulnerable situation can always rely on God to come true for them. இயேசு இந்த உவமை மூலமாக சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அந்த அநீதியான நியாயாதிபதி போல உங்களுடைய பரலோக தேவன் அல்ல, ஆனால் நீங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நீதி உள்ள உங்களுடைய பரலோக பிதா அவர் எப்பொழுதுமே மறு உத்தரவு, உங்களுடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த வசனங்கள் மூலமாக இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Now this teaching is very similar to Luke chapter 11 verses 9 to 10. இந்த போதனையானது லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை இயேசு கற்றுக் கொடுத்ததை அது சமமாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்க கேட்க வேண்டும், நீங்க தேட வேண்டும், நீங்க தட்ட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். இவையெல்லாம் சொல்லும் பொழுது அது வேறு விதமாக நீங்கள் விடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அதே சத்தியத்தை தான் இங்கு 18வது அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்ததையும் 11வது அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்ததையும் சமமாக இருக்கிறது. ஆகிய அந்த லூக்கா 11வது அதிகாரம் 9-10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை இயேசு பயன்படுத்தும் பொழுது இவைகள் எல்லாம் நிகழ்கால தொடர்ச்சி வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நம்ம கவனித்து பார்க்கலாம். ஆகையால் இந்த வார்த்தைகள் கேளுங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய விவரிப்பு என்னவென்றால், நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கள், நீங்க தேடிக்கொண்டே இருங்கள், நீங்க தட்டிக்கொண்டே இருங்கள் என்று இயேசு இந்த வார்த்தைகளிலே சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now this word that Jesus uses, ask, seek and knock, is just another way to say pray persistently. And the words that Jesus uses in Luke chapter 11 verse 9 is in the present continuous tense. Always keep asking, keep seeking always, and keep knocking always. And to do so is to pray persistently. இவைகளை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, தட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. In Luke chapter 11, Jesus reminds the disciples, if the earthly fathers who are not perfect can occasionally give good gifts to their children, how much more will the perfect heavenly Father give gifts to his children who are asking him persistently? லூக்கா 11வது அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த பூலோக பிதாக்கள் அவர்கள் பூர்ண அற்றவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் நல்ல ஈவுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களே, அந்த நல்ல ஈவுகளை கொடுக்கக்கூடிய இந்த பூலோக பிதாக்கள் பரலோக பிதாவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் பூர்ணம் அற்றவர் அல்ல, ஆனால் பூர்ணம் உள்ளவர். இந்த பூலோக பிதாக்கள் எப்படி நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு உங்களை பூர்ண பிதாவானவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகியாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஜெபத்தை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். And because the heavenly Father is perfect, how much more will he give you? So therefore keep asking, keep seeking, keep knocking, and you will experience
experience God responding to you favorably. ஆண்டவர் தாமே அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார் என்று வேதத்திலே இயேசு சொல்கிறதை கவனித்து பார்க்கும். Jesus reminds his disciples that when God gives, he gives the best. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் மிக சிறப்பானதை தான் அவர் கொடுப்பார் என்று வேதத்திலே இயேசு சொல்கிறதை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். He knows his people's needs and will give them what they need from his perspective. அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து, அவருடைய பார்வையிலே எது சரியாக இருக்கிறதோ, எது சிறப்பாக இருக்கிறதோ அதைத்தான் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. In Luke chapter 18 verses 1 to 8, Jesus once again refers to the reliability of God in an unjust situation. இந்த லூக்கா 18வது அதிகாரத்திலே அநீதி உள்ள நிலைமையிலே, அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் நம்பத்தக்க கூடியவர் ஆகியாலே நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதே நம்ம கவனித்து பார்க்கிறோம். God can be depended on. God can be depended on in an unjust situation. And that's what Jesus here says to the disciples. Jesus encourages his disciples not to give up when they are hard pressed. கடினமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது சிஷ்யர்களிடத்தில் என்ன இயேசு சொல்கிறார் என்றால், நீங்க சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Reach out to God for strength to persevere when they face delays and difficulties in life. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீங்க மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போகாமல், தாமதமாக ஒருவேளை இருக்கிறது போல, ஆண்டவர் பதில் அளிப்பதிலே தாமதமாக இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை உருவாகினாலும், கடுமையான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் தேவனிடத்திலே பலன் பெறும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சோர்ந்து போகாமல் விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus says that when God answers, he will respond speedily. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சீக்கிரமாக பதில் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அதை வாசிக்க கேட்போமே. 18வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய கோணத்திலிருந்து சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. Now this speedy response is not from our perspective, is from God's perspective. So when God answers, he will make sense. ஆகிய ஆண்டவர் பதிலளிக்கும் பொழுது ஏன் அந்த நேரத்திலே, இந்த வகையிலே, இந்த நேரத்திலே ஆண்டவர் பதிலளித்தால் என்று அவர் பதிலளிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். My friends, you and I are reminded that while we are on earth, we live in a broken system where justice may not always prevail. நாம் இந்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது, இந்த உலகத்தை வாழும் பொழுது நாம உடைந்த ஒரு அமைப்பு, அதாவது இந்த உலக அமைப்பானது உடைந்து போனதாக இருக்கிறது, பூர்ணமற்றதாக இருக்கிறது. சில நேரத்திலே நீதி வராமலே போகலாம். Justice may not always prevail. And when we are reminded not to rely on a broken system for justice, but on God who will vindicate us. இந்த உடைந்து போன இந்த உலக அமைப்பிலே நீங்களும் நானும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து, இதன் வாயிலாக இந்த உடைந்து போன உலக அமைப்பிலிருந்து எனக்கு நீதி வரும் என்று நீங்களும் நானும் நம்பாமல், தேவன் நமக்கு நியாயத்தை விசாரிப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. Jesus teaches us that God is interested in our situations because he loves us without measure. ஆண்டவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருப்பதினாலே நம்முடைய நிலைமையை அறிந்து அவர் பதிலளிக்க கூடியவராக இருக்கிறார். Now Jesus, the Son of God, understands more than anyone else what it means to experience injustice because he experienced it on our behalf. பிரியமானவர்களே, அநீதியை இந்த உலகத்திலே அனுபவிப்பது என்று சொல்லும் பொழுது, இயேசு தேவனுடைய குமாரனாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் அனுபவித்த அந்த அநியாயம் இருக்கிறதே, அவர் நமக்காக அந்த அநியாயத்தை அனுபவித்தார். ஆகையாலே அநீதியை நீங்களும் நானும் அனுபவிக்கும் பொழுது அவர் நன்றாகவே அநியாயத்தை குறித்து அறிந்தவராக இருக்கிறார். But he too, my friends, relied on prayer to get through the most challenging times of his life. இயேசுனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது மிக சவால் நிறைந்த ஒரு நிலைமையில அவர் இருந்த போதிலும் ஜெபம் மூலியமாக இந்த சவால் நிறைந்த இந்த சூழ்நிலை கடந்து செல்லும்படியாக ஜெபத்திலே அவரே ஈடுபட்டார். அவரே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்.
Now, Jesus himself is a fine example that when the most challenging situation arises, when you and I are most vulnerable, it is to God that we need to turn in prayer. நீங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில நீங்களும் நானும் இருக்கும்போது இயேசு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். மிக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனை நாட வேண்டும். தேவனை நாடும் பொழுது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய பலத்திலே நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. There may be situations where injustice may not be even removed even after prayer, my friends. சில நேரத்திலே ஜெபம் செய்த பிறகும் அநீதி நம்ம இடத்திலிருந்து எடுக்கப்படாமல் இருக்கலாம். But prayer emboldens us to live for God despite the injustice. ஆனால் பிரியமானவர்களே, ஜெபமானது அநீதியான நிலைமையிலும் அவருக்காக வாழும்படியான அந்த தைரியம் ஜெபம் மூலியமாக வருகிறது. இதை நாம் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளை 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கவனித்து பார்க்கலாம். We read that in Acts chapter 4 verse 31 that through prayer the disciples were emboldened to live for God even though injustice was present. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த சீஷர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்களுக்கு பயமுறுத்தினார்கள். நீங்கள் இந்த இயேசுவின் நாமத்திலே பேசக்கூடாது என்று சொல்லி இந்த கடினமான இந்த நிலைமை எல்லாம் நடந்த பிறகு இந்த துன்புறுத்துதல் நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆகையாலே இந்த துன்புறுத்துதல், இந்த எதிர்ப்பு இன்னும் நிறுத்தப்படாத இந்த அநீதியான நிலைமையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். They started to pray. Even while persecution persisted, even when they were released, they were arrested, they were threatened, and then they were released because they spoke and they healed a man in Jesus' name. After such a traumatic event, they prayed, my friends, they prayed. The persecution did not stop, they continued, but the prayer emboldened them to live for Jesus. And this is what Paul also encourages Timothy to do. இதைத்தான் பவுலும் திமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை கவனிப்போமே. Let's read 2 Timothy chapter 4 verses 3 to 5. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று, தீங்கு அனுபவி. Endure suffering. Suffering may come because we live in a broken world. பிரியமானவர்களே, ஏன் தீங்கு நம்ம அனுபவிக்கிறோம் என்றால் நாம் உடைந்த உலக அமைப்பு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But it is prayer uttered in faith to God, persevering prayer that will embolden us to endure till God answers our prayer, my friends. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்கள், அதன் வாயிலாக வரக்கூடிய அந்த தைரியம், அந்த வாயிலாக வரக்கூடிய அந்த பலன் தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும்படியாக, தீங்கு அனுபவிக்கும்படியாக, ஆண்டவர் மறுஉத்தரவு கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவருக்காக நிறுத்தும்படியாக, ஆண்டவருக்காக வாழும்படியாக, ஆண்டவருக்காக நிலை நிற்கும்படியாக இந்த ஜெபம் தான், இந்த விசுவாச ஜெபம் தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God uses the prayer, a prayer that is persistent, the prayer that's uttered in faith, spoken in faith. God uses that prayer to embolden us to live for Him, because God will answer prayer, my friends. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களுக்கு மறுமொழி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பிதாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது
நம்மளுடைய பரலோக பிதா பூர்ணமுள்ளவர். அவர் நம்மளுடைய பூலோக பிதாவுகளை பார்க்கிறோம். அவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Though our earthly fathers who are broken and flawed occasionally can give good gifts, think about your heavenly Father. Think about your perfect heavenly Father. How much more He desires to respond to our prayer. Let us pray, my friends. நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கேட்கிறீரா இல்லையா? என்னோட நிலைமையை அறிந்திருக்கிறீரா இல்லையா என்று கேள்வியோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபம் செய்ய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. That through that prayer that they will be emboldened to live for you. I pray for those who are struggling to make sense of where you are in their lives. Lord, I pray that through prayer that they will find you, they will be emboldened by you, and they will endure till you answer them in prayer. நீர் ஜெபத்தை மறுமொழி கொடுப்பது வரைக்கும் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க என் அன்பு சகோதரனை சகோதரியை பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.